அன்பிற்கு வணக்கம். காரைக்குடி கண்ணதாசன் மணி மண்டபத்தில் பள்ள கருப்பையை எழுதிய இப்படித்தான் உருவானேன் என்ற புத்தக வெளியீட்டு விழா நடந்தது. விழாவில் நடிகர் சிவகுமார் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். விழா முடிந்து சிவகுமார் கீழே இறங்கிய போது முதியவர் ஒருவர் ஆர்வத்துடன் அவருக்கு சால்வை அணிவிக்க முயன்றார். அப்போது எதிர்பாராத விதமாக அவரிடம் இருந்த சால்வையை சிவகுமார் பறித்து எறிந்தார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. இதுபோன்று சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விழாவில் தன்னோடு செல்ஃபி எடுக்க முயன்ற வாலிபரின் செல்போனை சிவகுமார் பறித்து எறிந்த சம்பவம் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது நினைவிருக்கலாம். இந்த நிலையில் தற்போது சிவகுமார் சால்வையை பறித்து எறிந்தது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் சிவகுமாரை சிறு வயதில் வெறி நாய் ஏதேனும் கடித்திருக்குமோ என்ற சந்தேகம் இதற்கு முன் நடந்த பல சம்பவங்களின் வழி நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அவருக்கு போய் ஒருவர் ஏன் சால்வை அளிக்க வேண்டும் என எனக்கு புரியவில்லை. வெறிநாய் மேல் சால்வை போட்டால் அது நம் பொச்சை பிடித்து கடிக்கத்தான் செய்யும். அதில் வியப்பென்ன? சரி, சிவகுமார் அப்படி செய்யும் போது வெகுண்டெழுந்து சுய மரியாதையோடு எதிர்வினை ஆற்றியிருக்க வேண்டாமா அந்த முதியவர்? அவரது இடத்தில் நான் இருந்திருந்தால் வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்றா, என்ன மயிருக்கடா வாங்கி வீசி எறிகிற என கேட்டிருப்பேன். ஒருமுறை இப்படியான சொல் எதிர்கொண்டால் சகல துவாரங்களையும் பொத்தி கொண்டு ஒழுக்கமாக சக மனிதர்களிடம் நடந்து கொள்வார் சிவகுமார். சமீபத்தில் தான் இவர் மிக பெரும் திரை ஜாம்பவான்களான சிவாஜி, எம்ஜிஆரை விட அதிக வயது வாழ்வதாக பெருமைப்பட்டு கொண்டிருந்தார். 80 வயதை தாண்டி வாழ்வது பெரிதல்ல. ஒரு நாளாவது மனிதனாக வாழ வேண்டும் என்பது இந்த சிவகுமாருக்கு எப்போதுதான் புரிய போகிறதோ? நன்றி.